அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா என்பதை பற்றியே ஆகும். இலங்கையை ஆண்ட வேந்தன் ராவணேஸ்வரன் மிக சிறப்பாக ஆட்சி புரிந்து வருகிறான். அவரது ஆட்சியில் மக்கள் இன்புற்று மகிழ்ந்து ஆடிப்பாடி இருக்கிறார்கள். பித்தரும் உறங்குவர் என்று கம்பர் குறிப்பிடுகிறார். வைத்தியங்களே உறங்கும் அளவுக்கு அந்த நாடு சுபிட்சமாக நிம்மதியாக வளமோடு இருக்கும் பொழுது தங்கையின் சூழ்ச்சியால் ராவணனின் முறைதவறிய பெண் ஆசையால் ராவணனின் ஆணவம் தலைத்தோங்குகிறது. அவரது கணவர் இல்லாத பொழுது சூழ்ச்சி செய்து சீதையை சிறை கொண்டு வருகிறார். அவரது தாய்மாமன் மாரீசன் அறிவுரை கூறுகிறார், ஏற்கவில்லை. அவரது தம்பிகள் சுக்ரீவன் அங்கதன் கூறுகிறார்கள், அதையும் ஏற்கவில்லை. ஜடாயு கூறுகிறார், அதையும் ஏற்கவில்லை. 6 மாதம் தூக்கத்திற்கு பின் வந்த அவரது தம்பி கும்பகர்ணன் சீதையை இன்னும் விடவில்லையா என்று கேட்கிறார். என்ன செய்வது, விதி வலியது என்று கூறி போருக்கு செல்கிறார். இந்திரனையே வென்ற அவரது மகன் இந்திரஜித் போரில் தோற்று உயிருக்கு போராடும் வேளையில் அப்பா சீதையை விட்டுவிடுங்கள் என்று கூறி உயிர் துறக்கிறான். மகனே, நீ எனக்கு செய்ய வேண்டியதை நான் உனக்கு செய்கிறேன் என்று கூறி அழுது புலம்பிய போதும் கூட சீதையை ராவணன் விட்டுவிடவில்லை. இறுதியாக அவரது மூல பல படை தோற்று ராவணனும் சந்திக்கின்றனர். அன்பின் திருவுருவம் கருணை கடல் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இன்று போய் நாளை வா, நல் மனிதனாக வா என்று மற்றொரு வாய்ப்பை ராவணனுக்கு வழங்குகிறார். ராவணன் வந்திருப்பது நாராயணன் என்று உணர்ந்து அவரது கையால் சாவது மோட்சமே என கருதி நாசம் வந்து உற்ற போதும் நற்பகை பெற்றேனே என்று பெருமிதத்தோடு மறுநாள் போரில் சண்டையிட்டு மரணத்தை தழுவுகிறார். அவரது மனைவி மண்டோதரி ஓடோடி வந்து, வெள்ளருக்கு சடைமுடியனே வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் இல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இளைத்தவாறே கல்லிருக்கும் மணற்குன்றில் சாலையை மணற்சிறையில் கடந்த காதல் உட்புகுந்து தழுவியதோ உந்தன் வாளே என்று ஸ்ரீராமரை ஒரே வாளில் அனைவரையும் வதம் செய்யும் தாங்கள் தன் கணவரை எல்லிருக்கும் இடமின்றி அம்புகளால் துளைத்ததை நினைத்து அழுது அரற்றுகிறார். ஆணவம், முறைதவறிய பெண்ணாசை, உற்ற உறவுகளின் சொல் கேளாமையால் சிவனிடம் அனைத்து வரங்களை பெற்றிருந்தும் சர்வ வல்லமை பெற்றிருந்தும் ராவணனின் ஆணவம் அவரது தோல்வியை தழுவியது. தர்மம் தலை நின்றது. அனைவருக்கும் வணக்கம்.